ஒரு நாள் காற்றின் பேரில் 2 சிறிய விதைகள் ஒரு வளமான நிலத்துக்கு வந்து விழுந்தன. அவை ஒன்றுக்கொன்று பக்கத்தில் படுத்து வளர சரியான நேரத்தை காத்திருந்தன. முதல் விதை நம்பிக்கையால் நிரம்பியிருந்தது. நான் ஒரு வலுவான மரமாக வளரும். சூரியன் எனக்கு சக்தி தருவான். மழை என்னை தெளித்து புத்துணர்வு தரும். நான் பிறருக்கு நிழலும் பழங்களும் கொடுப்பேன் என்று அது நினைத்தது. இந்த நம்பிக்கையுடன் அது மண்ணை தள்ளி மேலே எழுந்து வானத்தை நோக்கி விரிந்தது. ஆனால் 2வது விதை பயத்தால் நிரம்பியிருந்தது. சூரியன் என்னை எரித்தால் என்ன? மழை என்னை அள்ளிச் சென்றால் என்ன? பூச்சிகள் என் இலைகளை சாப்பிட்டால் என்ன என தொடர்ந்து சந்தேகப்பட்ட அது பூமிக்குள் மறைந்து கிடப்பதையே தேர்ந்தெடுத்தது. நாட்கள் கடந்தன, மாதங்கள் கடந்தன. முதல் விதை மெதுவாக ஒரு செடியாய், பின்னர் ஒரு உயரமான மரமாக வளர்ந்தது. அது பலருக்கு நிழலும் மலர்களும் பழங்களும் கொடுத்தது. பறவைகள் அதன் கிளைகளில் கூடு கட்டின. பயணிகள் அதன் நிழலில் ஓய்வெடுத்தனர். ஆனால் 2வது விதை தனது பயத்தில் புதைந்தபடி கிடந்தது. அது முளைக்கவே இல்லை. சூரியனையும் காணவில்லை, மழையையும் உணரவில்லை, வாழ்க்கையையே அனுபவிக்கவில்லை. இந்த கதையின் நெறி, நேர்மறையான எண்ணங்கள் என்பது சிரமங்களை மறைப்பது அல்ல, அவற்றை மீறி வளர முடியும் என்ற நம்பிக்கையை வைத்திருப்பதே. நாம் மனதில் வளர்ப்பது நம்பிக்கையா அல்லது பயமாய், அதுவே நமது எதிர்காலத்தை நிர்ணயிக்கிறது. முதல் விதை போல நம்மை நம்பி சவால்களை அணுகினால் நாமும் அழகான ஒன்றாக மலர்ந்து நமக்கும் நம்மை சுற்றியுள்ள உலகிற்கும் நன்மை செய்ய முடியும். மேலும் இப்படியான ஊக்கமளிக்கும் கதைகளை கேட்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.